Hi friends, welcome to Chennai Food. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருட்களை வச்சு ரொம்பவே சிம்பிளாக எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டொமேட்டோ ஃபேஷியல் பண்ணுறதுக்காக நான் மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய தக்காளி கூட எடுத்துக்கோங்க. நெக்குக்கெலாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, நீங்கள் என்ன பூசு மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, ஆஃப் லெமன், இவ்வளவு தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நாம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த தக்காளியை நம்ம ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பாதியாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆஃப் தக்காளி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பாதி தக்காளியை இந்த மஞ்சள் பொடியில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மஞ்சள் பொடி ஃபுல்லாக இதில் அப்ளை ஆகும். இல்லைனா நீங்கள் கையில் கூட கொஞ்சம் அள்ளிட்டு இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கையில் செஞ்சு காட்டுறேன். இதே மெத்தடை நீங்கள் ஃபேஸில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு சர்க்குலர் மோஷனில் பண்ணணும். இந்த தக்காளியை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு பண்ணுங்கள். இந்த சாறு அந்த மஞ்சள் பொடியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும். தக்காளியில் க்ளீனிங் ஜெல் இருக்குங்க. பொதுவாகவே தக்காளி வந்து நல்ல ஸ்கின்னை க்ளீன் பண்ணும். ஸ்கின்னை க்ளீன் பண்ணி நல்ல ஒரு ஃபேர்னஸ் கொடுக்கும். அது கூட நம்ம மஞ்சள் பொடியும் சேர்த்து செய்கிறதுனால மஞ்சள் பொடியில் ஆன்டி பாக்டீரியல் இருக்குது. நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்கிற கிருமிகள் எல்லாத்தையுமே மஞ்சள் பொடி அழிச்சிரும். தக்காளியும் மஞ்சள் பொடியும் சேர்த்து செய்யும் பொழுது ஸ்கின்னில் ஒரு நல்ல ஃபேர்னஸ் கிடைக்கும். இதே மாதிரி சர்க்குலர் மோஷனில் செய்யுங்க. ஏற்கனவே நான் நிறைய ஃபேஸ் பேக்கில் சொல்லியிருப்பேன் ரிங் டைப்பில் செய்யணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி மசாஜ் பண்ணணும். தக்காளியை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அந்த சாறுலாம் இறங்குற மாதிரி செஞ்சுட்டு பண்ணுங்கள். நீங்கள் முகம் ஃபுல்லாக செஞ்சுக்கலாம், கழுத்து எல்லாத்துலேயுமே நீங்கள் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் செஞ்சுட்டு நீங்கள் கழுவிக்கலாம். நீங்கள் நார்மல் வாட்டர் எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஆர்டினரி வாட்டர் போட்டு நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக தொடச்சதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ஸ்டெப் பார்ப்போம். பாருங்கள், நான் அப்ளை பண்ண அந்த டொமேட்டோ மஞ்சள் எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணிட்டேன். லைட்டாக ஆனால் மஞ்சள் கையிலலாம் ஒட்டிகிட்டு இருக்குது. இது நம்ம இன்னொரு ஸ்டெப்பு செய்யும் பொழுது அந்த ஒட்டின மஞ்சள் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அது என்ன ஸ்டெப்புன்னு பார்ப்போம். இந்த ஆஃப் லெமனை இந்த சுகரில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க நீங்கள் லெமன் யூஸ் பண்ணாதீங்க. ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க மட்டும் லெமன் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா லெமனில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குது. அது நல்லாவே ப்ளீச் பண்ணிடும். அதனால் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப ட்ரை ஆகிடும். நான் லெமன் ஜூஸை இதில் பிழிஞ்சிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பாதி தக்காளி நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் இதை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி மேலே வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே நம்ம செஞ்ச மாதிரி தான் நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இது மேலே வச்சு நான் கையில் செய்கிறேன். நீங்கள் முகத்தில் கழுத்துலலாம் செஞ்சுக்கலாம். இந்த மெத்தடும் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் விடாமல் மசாஜ் பண்ணணும். இது மாதிரி பண்ணுறதுனால நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபேர்னஸ் கிடைக்கும். நீங்கள் வெயிலெலாம் போயிட்டு வந்து உங்களுடைய முகம்லாம் கருத்து வாடி போயிருக்கும், ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. நீங்கள் இந்த மெத்தடை வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ், பிரைட்னஸ் எல்லாமே கிடைக்கும். இதே மாதிரி தக்காளியை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு பண்ணணும். சர்க்குலர் மோஷனில் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் சொன்ன மெத்தடு தான். நான் உங்களுக்கு கையில் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் இதே மெத்தடை ஃபேஸில் செய்யலாம், நெக்லையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்மளுடைய ஃபேஸ் நல்ல க்ளோவிங்காக இருக்கும். இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் செஞ்சுட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம். பாருங்கள், நான் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு கையை வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் ஸ்க்ரப் பண்ணால் போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 5 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். நீங்கள் மஞ்சள் பொடியை தொட்டுட்டு நீங்கள் பூசு மஞ்சள் தூள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு லெமன் யூஸ் பண்ணணும். ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் லெமன் யூஸ் பண்ணாதீங்க. அதையே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வாரத்தில் 3 நாள் கண்டிப்பாக செய்யுங்க. முடிஞ்சால் நீங்கள் டெய்லி கூட நைட் டைமில் செய்யலாம். ஆனால் டே டைமில் செய்கிறத விட நைட் டைமில் செய்கிறது பெட்டர். தினந்தோறும் கூட நீங்கள் செய்யலாம். டெய்லி செய்கிறதுக்கு டைம் இல்லைன்னா வாரத்தில் 3 நாள் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம மஞ்சள் பொடி யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப்பு சுகரை யூஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணுறோம். இந்த 2 ஸ்டெப்புமே நம்ம செய்கிறதுனால நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த கருமை, வெயிலில் போயிட்டு வந்தோடனே அந்த முகத்தில் இருக்கிற கருமை எல்லாமே நீங்கி நல்ல ஒரு பிரைட்னஸ்ஸு, நல்ல ஷைனிங் எல்லாமே கிடைக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபேர்னஸ் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பாருங்கள் 2 கையும் வச்சு காட்டுறேன். இந்த கைக்கும் அந்த கைக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
ஒரு தடவை செஞ்சதுக்கே இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. நீங்கள் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்பொழுது இன்னும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ₹1 கூட செலவு இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக இந்த ஃபேஷியலை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.